ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மார்னிங் ஒரு ஹாப்பி நியூஸா இருந்தா அதை உங்க கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு இப்போ 10th எக்ஸாம் நடக்குது, சிபிஎஸ்இ எக்ஸாம். இன்னைக்கு சயின்ஸ். அப்ப அவ ரொம்ப பயந்துட்டே இருந்தா. அம்மா ஏன்னா அவளுக்கு பிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப சொல்லிட்டு இருந்தா. நான் என்ன சொன்னேன்னா, மக்கள் நீ பயப்படாத, அவ எல்லாம் படிச்சு முடிச்சுட்டா, இருந்தாலும் பயந்துட்டே இருந்தா எப்படின்னு தெரியலமா அப்படின்னு. நான் சொன்ன பயப்படாத, எதுனா நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன சொன்னேன்னா, மக்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கையில கிடைச்ச உடனே நீ என்ன பண்ணணும்னா, ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கடவுளோட நாமத்தை சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பரை கையில வாங்க அப்படின்னு. அப்ப அவ என்ன சொன்னான்னா, அம்மா கொஸ்டின் பேப்பர் கையில தர மாட்டாங்க, டேபிள்ல தான் வச்சுட்டு போவாங்க அப்படின்னு. நான் என்ன சொன்னா, டேபிள்ல வச்சாலுமே சாமியை கும்பிட்டுட்டு மனசுல அப்படின்னு நினைச்சு சாமியை ப்ரேயர் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பரை கையில எடு அப்படின்னு. அப்ப அவ என்ன சொன்னா, நம்ம நான் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவேன், கிளாஸ் டெஸ்ட்டுக்கு நான் அப்படிதான் பண்ணுவேன், ஸ்கூல்ல அப்படிதான் பண்ணுவேன். நான் ஸ்கூல்ல என்ன பண்ணுவேன்னா, கொஸ்டின் பேப்பர்லயே சுழி போடுவேன், பிள்ளையார் சுழி போட்டுட்டு அதுக்கு கீழே அம்மான்னு எழுதுவேன் அப்படின்னா. நானே என்ன அம்மான்னு எழுதுவியா? ஆமா அம்மா, எப்பவுமே நான் கொஸ்டின் பேப்பர்ல பிள்ளையார் சுழி போட்டு கீழே அம்மான்னு எழுதிட்டு தான் எக்ஸாம் ஆன்சர் ஷீட்ல எழுத ஆரம்பிப்பேன் அப்படின்னா. சொல்லிட்டு ஓடி போய் அவ கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு வரது, மாடல் எக்ஸாம் எல்லாம் நடக்கும்ல, கொஸ்டின் பேப்பர் எழுதி எல்லாத்துலயுமே பிள்ளையார் சுழி மேல போட்டு கீழே அம்மான்னு சின்னதா எழுதியிருந்தா. உண்மையில ரொம்ப ஹாப்பியா இருந்துங்க. நம்மள வாழ்க்கையில வேற என்னங்க வேணும்? அப்ப அந்த பிள்ளைக்கு மனசுல நம்மள அந்த அளவு வச்சிருக்காளே, அது ரொம்ப ஹாப்பியா இருந்து. அவகிட்ட நான் அதை வெளியே காட்டல. என்ன ஒரு விஷயம், நானும் எங்க அண்ணன் எங்க அம்மாட்ட ரொம்ப பாசமா இருப்போம். ஆனா என்ன, பாசத்தை வெளியே அப்படி அம்மா அம்மா கெட்டி பிடிச்சு உமா வச்சு அப்படியெல்லாம் காட்ட மாட்டோம். ஆனா அவங்களோட ஒரு தேவைகளை புரிஞ்சு அவங்க கேட்கற முன்னாடி பண்ணிரும். நானும் சரி, எங்க அண்ணனும் சரி. அப்ப நான் வெளியே காட்ட மாட்டோம். அதே மாதிரி அந்த பிள்ளை இருக்கு. ஏன்னா நம்மள்ட்ட வந்து ரொம்ப அம்மா அம்மான்னு கொஞ்சம் அப்படி இல்லை. ஆனா என்ன ரொம்ப பாசமா இருப்பா. சும்மா சண்டைக்கு வர்றது அப்படி எல்லாமே கிடையாது. பாவம் பையன்னா சொல்லுங்க, என்கிட்ட சண்டைக்குன்னு வருவா. இவ ஏத்து பேச எதுக்குமே வரமாட்டா. பாவம் நல்ல பிள்ளை. அப்ப எனக்கு என்னன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்து. அப்ப என் பையன் என்னன்னா, பையனுக்கு ஒரு குணம் உண்டு. என்னன்னா, அவனுக்கு வந்து என் பொண்ணு கிட்ட நான் ரொம்ப பாசமா இருந்தேன்னா அவனுக்கு கொஞ்சம் எகுரும். ஏன்னா அவனுக்கு வந்து என் பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா வேணும்னு என்ன பண்ணுவோம்னா, நானும் அவனும் அவன் பார்க்கணும்னு சொல்லி கிஸ் பண்ணுவோம். அவனுக்கு எரிஞ்சிரும். ஆமா, அவளை மட்டும் கிஸ் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு ஒரு உமா கொடுத்து அவனுக்கு 10 கொடுக்கணும் உடனே. அதுதான் என் பையன். அப்ப இன்னைக்கு நான் என்னன்னா, இவனை உசுப்பே தண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னன்னா, இவனை சீண்டிட்டே வேலையே சீண்டுவேன். உசுப்பேத்தன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா போய் சொன்னேன், ஹரி பாத்தியா மக்களே, ஸ்ரீகுட்டிய பாத்தியா? ஏமா அவ எப்பவுமே கொஸ்டின் பேப்பர்ல அம்மான்னு எழுதுறாடா, அப்பா என்கிட்ட எவ்வளவு பாசமா இருக்கா அப்படின்னு. ஒண்ணு அவனை போய் கேளுங்க இப்படி. அவ கொஸ்டின் பேப்பர்ல தானே எழுதுறா, நான் ஆன்சர் ஷீட்லயே அம்மான்னு தானே எழுதுறேன் அப்படின்னா. பாத்தீங்கன்னா இவன் கல்ல எப்பவுமே. ஏன்னா நான் பேசுனா கொஞ்சம் இப்படிதான் பேசுவேன். சரியா, சில விஷயம் நான் எப்படி பேசுவேன் அதே மாதிரி பேசுவோம் அவனும். ஆனா அந்த பிள்ளை அப்படி பேசாது. உடனே எனக்கு சிரிப்பு தாங்கல. உடனே பொண்ணு கேட்டா, எப்படிடா ஆன்சர் ஷீட்ல அம்மான்னு எழுதுற அப்படின்னு. என்னன்னா, அம்மா ஆண்பாலா பெண்பாலான்னு கேட்பாங்கம்மா தமிழ்ல. நான் அம்மான்னு எழுதி பெண்பால் அப்படி எழுதுவேம்மா, அதுல அம்மா வருது இல்ல அப்படின்னா. உடனே பொண்ணு கேட்டா, டேய் அது ஆன்சர் ஷீட்ல தானே எழுதுற அம்மான்னு. எப்படியோ அதுல அம்மா வருதா இல்லையா அப்படின்னா. பாத்தீங்களா எவ்வளவு மூலன்னு பாத்தீங்களா. அப்புறமா என்னன்னா, ஸ்கூல் வேன் கொஞ்சம் தள்ளி வரும். அப்ப இவங்க அப்பா இப்ப ஊர்ல இல்லாததுனால நான் தான் 2 பேரையும் காலையில அங்க கொண்டு விடணும். விட்டு வேன்ல ஏறி ஸ்கூலுக்கு போவாங்க. இப்ப எக்ஸாம் நடக்கிறதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கூலுக்கு கொண்டு விட சொன்னாங்க. நாங்க ஸ்கூலுக்கு கொண்டு விட்டு அங்க இந்த வேன்ல வந்து ராஜாஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குல்ல, அப்டா கிட்ட அங்கதான், அங்க வச்சுதான் இவ்வளவு எக்ஸாம். அப்ப அங்க கொண்டு போவாங்களா, அப்ப கொண்டு விடணும் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், ஸ்ரீகுட்டி நம்ம வந்து ஹரியையும் சேர்த்தே கொண்டு விடுறேன், பாவம் அவனை நீ வேன்ல ஏத்தி விட்டுட்டு அப்படி வேண்டாம் அப்படின்னு. என் பொண்ணுக்கு என்ன, என் கூட தனியா வரணும். என் பொண்ணுக்கு என் கூட பைக்ல வர்றதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. இப்ப ஸ்கூல்ல சம்டைம் முன்னாடி உங்க அப்பா தான் கொண்டு விட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு எதுனாலும் நான் வர முடியாதுடி, நீ போனா. நான் போனேன், பிள்ளைகளுக்கு அவ்வளவு ஹாப்பிங்க. நான் கூப்பிட போனாலே அது மாதிரி என்னைக்காவது அவங்க அப்பா மார்னிங் சொல்லும், இது இன்னைக்கு என்ன கூப்பிட முடியாது, நீ போய் கூப்பிட்டுரு அப்படி சொன்னா போதும். நான் உடனே ஐயோ இங்கிருந்து அங்க ஏன்னா ரொம்ப தூரம் போகணும், இங்கிருந்து அங்க போகணுமா ஆலம்பாற சொன்ன உடனே என் பிள்ளை 2 ஆமாமா ப்ளீஸ்மா வாங்கம்மா வாங்கம்மா, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் போனோம் அவங்களுக்கு கொண்டு விடுறதுக்கு அப்படின்னு. ஸ்ரீகுட்டி காலையில சொல்றா, அம்மா ஹரிய கூட்டிட்டு போண்டாமா, நம்ம 2 பேரும் ஜாலியா போவோமா, இப்ப அவனு இருந்தா 3 பேர் இருக்கணுமா, நெருங்கிட்டே இருக்கணும் ஸ்கூட்டில அப்படின்னா. நான் இல்லடா பாவம் அவனை மட்டும் வேன்ல விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டேன், ஹரி நீ என் கூட வரைய வேன்ல போறேன்? இல்லம்மா நான் உங்க கூட வரேன் அப்படின்னா. சொல்லிட்டு நான் என்ன காலையில கிளம்பிட்டு இருக்கேன், ஏன்னா அவளை கொண்டு விடணும் கிளம்பிட்டு இருக்கிறேன். ஹரி ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப சேட்டை பண்ணுவான். ரொம்ப சேட்டை பண்ணிட்டு அவளையே இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கிறான். அப்ப நான் சொன்னேன், டே நீ வரவே வேண்டாம், நீ பேச போயிரு, நீ வேன்ல போயிரு, நான் வேன்ல கொண்டு விடுறேன், கொண்டு விட்டுரு, இவனை மட்டும் நான் பைக்ல கொண்டு விடுறேன் அப்படின்னு.
சொன்ன உடனே அவ சொன்னா அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. அம்மா ஆமாமா அது நல்லதுதான், அவனை கொண்டு வேன்ல விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா என்ன பைக்ல போ அப்படின்னு. உடனே என் பையன் இப்படி சிரிச்சிட்டு இருந்தா இப்படியே ஆயிட்டு ஃபேஸ். நான் என்ன சொன்னேன்டி, பாவண்டி பிள்ளை முகமே வாடிட்டுடி, பாவம் அவனையும் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு. உடனே என் பொண்ணு அடுத்தாடி உடனே ஒரு கொஸ்டின் கேட்க, ஏன்னா அவன் இப்படிலாம் பேச மாட்டான். ஏன் என்னைக்குதான் உங்க மகனோட முகம் மலர்ந்துருக்கு வாடுறதுக்கு, என்னைக்குமே அது வாடிதான் இருக்கும் அப்படின்னு. நான் ரொம்ப சிரிப்பா இருந்தேன், உண்மையே சொல்றேன். இனி நான் ஸ்கூலுக்கு கொண்டு விடுறது வர நினைச்சு சிரிச்சுட்டே இருந்தேங்க. ஏன்னா அவ்வளவு என்னன்னா நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள். அப்ப அதுல கிடைக்கிற அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்ம ஏத்துக்கணும்ல. இந்த சின்ன இவங்க பேச இந்த சந்தோஷமே எனக்கு இந்த அளவு என்ன வான அளவுக்கு பெருசுமா இருந்தது. ஏன்னா அவ்வளவு ஹாப்பியா இருக்கும், மனசுக்குள்ளாடி அவ்வளவு சிரிச்சேன். பைக்ல போறோம், இவங்கிட்ட சொல்லல அவங்ககிட்ட சொல்ல சிரிச்சுட்டே போறேன். இதுல இன்னொரு விஷயம் கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரீகுட்டி சொன்னா, அம்மா மணித்தாத்தா என் கனவுல வந்தாரு. மணித்தாத்தானா என் மாமனார், மாமா இல்ல உயிரோட இல்ல. அப்ப மணித்தாத்தா என் கனவுல வந்தாருமா, வந்து என்கிட்ட வந்து மக்களே ஸ்ரீகுட்டி, என் பொண்ணு பேரு சத்யஸ்ரீ, நாங்க வீட்டுல ஸ்ரீகுட்டின்னு தான் கூப்பிடுவோம், ஸ்ரீகுட்டி அந்த டிவி ரிமோட்டை உடைச்சிடாதம்மா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ காலையில இருந்துச்சு இவ வந்து என்கிட்ட சொல்றா, அம்மா நேற்று மணித்தாத்தா கனவுல வந்தாருமா, வந்து தாத்தா என்கிட்ட மக்கா ஸ்ரீகுட்டி டிவி ரிமோட்டை உடைச்சிடாதம்மா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. உடனே பக்கத்துல யாரு இருக்கா தெரியுமா, என் பையன். அவனுக்குதான் யாரும் எதுவுமே சொல்லக்கூடாத. அம்மா மணித்தாத்தா என் கனவுலயே வந்தாருமா. நான் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருவோம் கல்லம் தான் சொல்லுவான், நல்லா போய் சொல்லுவான். உடனே அப்படியா ஹரி, என்ன சொன்னாரு, மணித்தாத்தா என் கனவுல வந்து அவகிட்ட ரிமோட் உடைக்க கூடாதுன்னு சொல்லிச்சுல்லம்மா, என்கிட்ட என்ன சொன்னாருன்னா டென்னி டிவியே உடைச்சிடாதான்னு சொன்னாங்க அப்படின்னு. எப்பா முடியலம்மா, சத்தியமா முடியல. ஆனா அவன் போய் சொன்னாலுமே அது ரசிக்கிற மாதிரி இருக்கும். அவன் என்ன சொல்ல, அவன் பண்ற அந்த விஷயங்கள் இரிட்டேட்டா இருக்கும், ரொம்ப இரிட்டேட் பண்ணுவான். ஆனா சில விஷயங்கள் கருத்தா பேசுவான் பாத்தீங்களா, நம்மளால தாங்க முடியாது, அந்த சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வெளியே காட்டிக்க இருந்தாலுமே அவங்க டியூஷன் எல்லாம் போன வந்து சிரிப்பேன் பார்த்தேன், தங்கச்சி கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுவேன், ஏன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு காலையில அப்ப நான் சின்ன மக்களே முக்கியமான அந்த வேர்ட்ஸ் எழுதுறப்ப கீழே ஒரு லைன் போட்டுக்கோ, அது மாதிரி டிராயிங் எல்லாம் நல்லா பண்ணு, டிராயிங் சூப்பரா பண்ணுவோம், நானும் டிராயிங் நல்லா பண்ணுவோம், அது மாதிரி என் பொண்ணு நல்லா பண்ணுவான். மக்களே டிராயிங் எல்லாம் பண்றப்ப அதுக்குள்ள ரொம்ப நேரம் செலவு பண்ணாத, ஏன்னா அதுல இருந்துடக்கூடாதுல்ல, நல்லா பண்ணு மக்களே அப்படின்னு. உடனே பையன் சொல்றான், ஸ்ரீகுட்டி பயப்படாத, எதுக்கு பயப்படணும், நம்ம வந்து கிளாஸ்ல எக்ஸாம் எழுதுறோம்ல அப்ப பயப்படுறோமா, இல்ல இல்ல, அது மாதிரி கூலா போய் அட்டன் பண்ணு ஸ்ரீகுட்டி. அது மாதிரி உனக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் தெரியும்னா ஃபர்ஸ்ட் எழுதுவோம் தெரியுமா, கொஞ்சம் ஸ்டார்டிங்லயும் லாஸ்ட்லயும் கொஞ்சம் கரெக்டா எழுது, சென்டர்ல கொஞ்சம் கதையா எழுது, பிரச்சனை இல்லை. அவளுக்கு அட்வைஸ் பண்றான்னா ஸ்டார்டிங்கும் லாஸ்ட்லயும் கொஞ்சம் கரெக்டா எழுதணுமா, சென்டர்ல உள்ள தெரியலன்னா கதையை எழுதி விட்டுரு ஸ்ரீகுட்டி, அவ்வளவுதான், நீ இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அக்காளுக்கு தம்பி அட்வைஸ் காலையில. நல்லா இருக்காங்க. அதான் எனக்கு காலையில என்னன்னா இந்த விஷயத்த யார்கிட்டயா ஷேர் பண்ண, ஏன்னா சந்தோஷமான விஷயம் இல்லைங்க, சந்தோஷமான விஷயங்களை நம்ம யார்கிட்டயா ஷேர் பண்ணி அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்னு தோணுச்சு, அதான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். தேங்க்யூ. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.